लक्ष्मी नारायण और राधा कृष्ण में संबंध। லக்ஷ்மி நாராயணன் மற்றும் ராதா கிருஷ்ணருக்கும் சம்பந்தம்। लक्ष्मी नारायण नीचे जो राधा कृष्ण की आत्माएं हैं वो ऊपर जो लक्ष्मी नारायण की आत्माएं वही है क्या? பாபா, கீழே இருக்கிற ராதா கிருஷ்ணர் அவர்கள்தான் மேலே இருக்கிற லக்ஷ்மி நாராயணனா என்ன? महाराज कुमार श्री कृष्ण लिखा हुआ है उसमें। அதில் மகாராஜகுமார் என்று எழுதியிருக்கிறார்கள்। कुमार लिखा है। குமார் என்று எழுதியிருக்காங்க। महाराज कुमार महाराज कुमार श्री कृष्ण। மகாராஜகுமாரன் ஸ்ரீ கிருஷ்ணர்। महाराज कुमारी श्री राधे। மகாராஜகுமாரி ஸ்ரீ ராதை। कुमार एंड कुमारी माने प्रिंस एंड प्रिंसेस। குமார் என்றால் குமார் மற்றும் குமாரி, குமாரன் மற்றும் குமாரி என்றால் பிரின்ஸ் பிரின்சஸ், இளவரன் இளவரசன் மற்றும் இளவரசி। कुमार एंड कुमारी means prince and princess. It is written as महाराज कुमार and महाराज कुमारी. महाराज ऊपर खड़े हैं, மகாராஜர் மேலே நின்றிருக்கிறார், महारानी ऊपर खड़ी है। மகாராணி மேலே நின்றிருக்கிறார்। उनके कुमार प्रिंस कृष्ण और उनकी कुमारी राधे। அவர்களின் குமாரன் இளவரசன் கிருஷ்ணர் மற்றும் அவர்களின் குமாரி இளவரசி ராதையாவார்। कृष्ण बच्चे को जन्म देने वाला कौन? கிருஷ்ண குழந்தைக்கு ஜன்மத்தை தருபவர் யார்? अरे कृष्ण बच्चा जन्म लेगा सत्युग में। அரே, கிருஷ்ண குழந்தை சத்யுகத்தில் பிறப்பெடுப்பார் இல்லையா? उसको जन्म देने वाला कौन? அவருக்கு ஜன்மத்தை தருபவர் யார்? कोई तो रचयिता होगा कि ऊपर से टपकेगा। மேலில் யாராவது வந்து ஜன்மத்தை கொடுப்பவர் படைப்பவர் இருப்பார் இல்லையா? இல்லை என்றால் மேலிருந்து கீழே குதிப்பாரா? परमधाम से। பரந்தாமத்திலிருந்து குதிப்பாரா என்ன? परमधाम से नीचे आ जाएगा क्या? பரந்தாமத்திலிருந்து கீழே வருவாரா என்ன? कोई घर से இல்லைன்னு சொல்றாங்க। जन्म लेगा ना, ஏதோ ஒரு வீட்டில் வந்து பிறப்பை எடுத்துக் கொள்வார் இல்லையா? तो उसका माता पिता कौन? அப்போ அவருடைய தாய் தந்தையர் யார்? வசுதேவன் தேவகின்னு சொல்றாங்க। लोकी है लक्ष्मी नारायण नाम दिया है। லக்ஷ்மி நாராயணன் சொல்றாங்க। பிறகு लक्ष्मी नारायण हाँ, तो संगम की लक्ष्मी नारायण जो डायरेक्ट नर से नारायण बनते हैं। சங்கமிக லக்ஷ்மி நாராயணன் யார் வந்து டைரக்டாக நரனில் இருந்த நாராயணன் ஆகிறாரோ, डायरेक्ट लक्ष्मी वो नारी से लक्ष्मी बनते हैं, டைரக்டாக நாரியிலிருந்து லக்ஷ்மி ஆகிறாரோ, उनको बीच में प्रिंस नहीं बनना पड़ता। அவர்களுக்கு நடுவில் இளவரசனாக ஆக வேண்டியதில்லை। किनको? யாருக்கு? संगम की लक्ष्मी नारायण जो डायरेक्ट नर से नर तन से पुरुषार्थ ऐसा करते हैं। சங்கமிக நாராயணன் அவர் வந்து டைரக்டாக நரனில் இருந்த நாராயணன் ஆகிறார்। कि नर से नारायण बनते हैं और नारी से लक्ष्मी बनते हैं। நரனில் இருந்து நாராயணன் ஆகிறார் மற்றும் நாரியிலிருந்து லக்ஷ்மி ஆகிறார்। उनको प्रिंस और प्रिंसेस नहीं बनना पड़ता। அவர்களுக்கு நடுவில் இளவரசன் இளவரசியாக ஆக வேண்டியதில்லை। वो उनके माँ बाप होंगे। அவர்கள்தான் இவர்களுக்கு தாய் தந்தையாக ஆகிறார்கள்। तो बड़ा पुरुषार्थ किसका हुआ? அப்போ யாருடைய புருஷார்த்தம் வந்து பெரிய புருஷார்த்தமானது? யார் வந்து जो डायरेक्ट नर से नारायण बनते हैं वही रचयिता हुए ना। டைரக்டாக நரனிலிருந்து நாராயணன் ஆகிறாரோ அப்போது அவர்கள் தானே டைரக்டாக நரனில் இருந்த நாராயணன் ஆகிறார்கள்। वो पहले प्रिंस के रचयिता हुए। அவர்கள் முதல் அந்த இளவரசனுக்கு படைப்பாளர்களாக ஆகிறார்கள்। जो सत्युग में पहला प्रिंस होगा யார் வந்து சத்யுகத்தில் முதல் பிரின்ஸ் இளவரசனாக இருப்பாரோ उसके रचयिता हुए, அவருடைய படைப்பவரானார்। तो वही सारी सृष्टि का रचयिता माना जाएगा। அப்போது அவர்தான் முழு சிருஷ்டிக்கும் படைப்பவராக, அவர் மாலிக்காக எண்ணப்படுகிறார்।